Periodic classification of elements discuss பண்ணலாம். Periodic classification of elementsல elements எப்படி classify பண்ணாங்க, எப்படி elements எல்லாம் எப்படி classify பண்ணாங்கன்றது பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா டோபர்னர் ட்ரையாட்ஸ். டோபர்னர் என்ன பண்ணாருனாக்கா த்ரீ எலிமெண்ட்ஸை வந்து ட்ரையாடாக வச்சுக்கினார். டோபர்னர் வந்து த்ரீ எலிமெண்ட்ஸை ட்ரையாடாக வச்சுக்கினாரு. அதில் வந்து ஒன்று வந்து என்னென்னா குளோரின், புரோமின், அயோடின் ஒரு ட்ரையாட். குளோரின், புரோமின், அயோடின் ஒரு ட்ரையாடாக சொன்னார். இதில் வந்து இவர் சொன்னது என்னென்னா இதனுடைய அட்டாமிக் மாஸும் இதனுடைய அட்டாமிக் மாஸையும் ஆவரேஜ் எடுத்தால் இதனுடைய அட்டாமிக் மாஸ் வரும்னு சொன்னார். இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டினுடைய அட்டாமிக் மாஸும் தேர்ட் எலிமெண்ட்டினுடைய அட்டாமிக் மாஸையும் ஆவரேஜ் எடுத்தால் இந்த சென்ட்ரலில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டினுடைய அட்டாமிக் மாஸ் கிடைக்கும்னு சொல்கிறார். அதாவது எதுக்கு அது மாதிரி சொல்றாருன்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டினுடைய ப்ராப்பர்ட்டியும் லாஸ்ட் எலிமெண்ட்டினுடைய ப்ராப்பர்ட்டியும் ஆவரேஜ் பார்த்தா இந்த சென்ட்ரல் எலிமெண்ட்டினுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கும். சப்போஸ் இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் சிஎல்னுடைய பாயிலிங் பாயிண்ட்டும் அயோடினுடைய பாயிலிங் பாயிண்ட்டுக்கும் ஆவரேஜ் பார்த்தா புரோமின் வரும் என்ற இதில் அவர் சொன்னார். அதே மாதிரி இப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இது ஒரு ட்ரையாட். இது மாதிரி ட்ரையாட்ஸாக அவர் கிளாஸிஃபை பண்ணார். இந்த ட்ரையாட்ஸில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு வந்து சிமிலர் நேச்சர் இருக்குது அன்ற இதில் அவர் கிளாஸிஃபை பண்ணார். அடுத்து பார்த்தீங்கன்னா அயன், கோபால்ட், நிக்கல். இந்த அயன், கோபால்ட், நிக்கல் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்கும், இந்த அயன், கோபால்ட், நிக்கல் ஒரு ட்ரையடாக சொன்னார். இப்போ இந்த லித்தியம், சோடியம், பொட்டாசியம் எப்படி அரேஞ்ச் பண்ணுறாரு இந்த ட்ரையட்லன்னா அட்டாமிக் மாஸை வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறாரு. இதுக்கு அட்டாமிக் மாஸ் 7, இதுக்கு அட்டாமிக் மாஸ் 23, இதுக்கு அட்டாமிக் மாஸ் 39. அட்டாமிக் மாஸ் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க, அந்த ஆர்டரில் இதை அரேஞ்ச் பண்ணுறாரு. ஆனால் அயன், கோபால்ட், நிக்கல் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் எப்படி இருக்குன்னா நியர்லி சேமாக இருக்கும். அப்போ டோபர்னர் என்ன பண்ணாருன்னாக்கா ட்ரையட்ஸ் கொடுத்தாரு. அந்த ட்ரையட்ஸ்ல வந்து எலிமெண்ட்ஸை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கினாருன்னா அட்டாமிக் மாஸை வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கினார். ஓகே, அடுத்து வந்து நியூலண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ். இந்த நியூலண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் இவர் என்ன பண்ணாருன்னா எலிமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்றாரு. எப்படின்னா அதனுடைய இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸை வச்சு அரேஞ்ச் பண்றாரு. லித்தியம் 7, அடுத்து பெரிலியம் 9, போரான் 11, கார்பன் 12, நைட்ரஜன் 14, ஆக்சிஜன் 16, ஃப்ளூரின் 19. அடுத்து வந்து சோடியம் 23, மெக்னீஷியம் 24, கால்சியம், மெக்னீஷியம் 24. அடுத்து வந்து மெக்னீஷியத்துக்கு அடுத்து அலுமினியம் 27, சிலிக்கான் 28, பாஸ்பரஸ் 31, சல்ஃபர் 32, குளோரின் 35.5. குளோரினுக்கு வந்து 35.5 சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் 39, அடுத்து கால்சியம் 40, நெக்ஸ்ட் ஸ்காண்டியம். நெக்ஸ்ட் என்ன வருதுன்னா ஸ்காண்டியம் வருது. சரி, ஓகே. இப்போ என்னாச்சுனாக்கா இந்த நியூலண்ட்ஸ் வந்து எலிமெண்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணும்போது நோபல் கேஸஸ் டிஸ்கவர் பண்ணலை. அவருக்கு தெரிஞ்ச அந்த நேரத்தில் அந்த நியூலண்ட்ஸ் அந்த நேரத்தில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணாங்களோ அந்த எலிமெண்ட்ஸை வந்து அவர் அட்டாமிக் மாஸ் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டார். அரேஞ்ச் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அதனுடைய 8th எலிமெண்ட்டோட சேம் நேச்சர்ல இருக்கும், சேம் ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கும். இப்போ லித்தியம்னா இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸும் சோடியத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸும் சேமா இருக்கும். ஏன்னா லித்தியத்தினுடைய 8th எலிமெண்ட் சோடியத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் பொட்டாசியத்துக்கு சேமா இருக்கும். சோடியத்தினுடைய 8th எலிமெண்ட் பொட்டாசியம். சரிகம 15 எப்படி ஃபர்ஸ்ட் நோட் சாவும் 8th நோட் சாவும் சேமா இருக்குது, அதை வச்சு இப்படி சொல்றாரு. அதனால்தான் இதை வந்து என்னன்னு சொல்றேன்னா நியூலண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ்ன்னு சொல்றோம். அப்போ பெரிலியம் இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதுக்கு சேமா இருக்குன்னா மெக்னீஷியம் சேமா இருக்கும். ஏன்னா பெரிலியத்தினுடைய 8th எலிமெண்ட் மெக்னீஷியம். மெக்னீஷியத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கால்சியத்துக்கு சேமா இருக்கும். ஏன்னா இதனுடைய 8th எலிமெண்ட் கால்சியம். அப்படி போரானுடைய 8th எலிமெண்ட் அலுமினியம். போரானுக்கும் அலுமினியத்துக்கும் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அலுமினியத்தினுடைய 8th எலிமெண்ட் ஸ்காண்டியம். ஆனா அலுமினியத்துக்கும் ஸ்காண்டியமுக்கும் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை. அதனால இந்த நியூலண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் வந்து அட்டாமிக் மாஸ் 40க்கு அப்புறம் வேலிடா இல்லை. கால்சியம் வரைக்கும் வேலிடா ஆச்சு, அப்புறமா வேலிடா இல்லைன்றது சொல்லிடும். அடுத்து வந்து நோபல் கேஸஸை டிஸ்கவர் பண்ண பின்னாடி இந்த நியூலண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வேனிஷ் ஆயிடுச்சு. ஏன் வேனிஷ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 8th எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக வரும். இப்போ லித்தியத்துக்கு 8th எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா நியான் வரும். லித்தியத்தினுடைய ப்ராப்பர்ட்டியும் நியானுடைய ப்ராப்பர்ட்டிஸும் என்டையர்லி டிஃப்ரெண்டாக இருக்கும். அதனால் நோபல் கேஸை டிஸ்கவர் பண்ண முன்னாடி நியூலண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் வந்து இன்வேலிட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். இந்த மெண்டலீவ் என்ன சொல்றாருன்னாக்கா மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள் இவர் வந்து
chemical properties of elements are periodic functions of their atomic masses ன்னு சொல்றாரு. atomic masses அதாவது எலிமெண்ட்ஸ் அதனுடைய இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸ்ல அரேஞ்ச் பண்ணின்னு போனோம். அடுத்து சிமிலர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை வந்து சிமிலர் குரூப்ல பிளேஸ் பண்ணணும் அன்ட்டு சொல்றாரு. அப்படின்னா இவர் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. சரி, எப்படி இவர் வந்து ஒரு பீரியாடிக் டேபிள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாரு, எப்படி இவர் எலிமெண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணாரு அன்ட்டு நம்ம இப்போ பார்க்க போறோம். இவர் என்ன பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹைட்ரஜன் எடுத்துக்கினாரு. ஹைட்ரஜனுக்கு வந்து வேலன்சி 1, அதனால இதை வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு. அடுத்து வந்து லித்தியம் எடுத்துக்கினாரு. லித்தியத்தினுடைய வேலன்சி 1, அதனால இதையும் ஃபர்ஸ்ட் குரூப்ல பிளேஸ் பண்ணாரு. லித்தியத்துக்கு அட்டாமிக் மாஸ் எவ்வளோன்னா 7. அடுத்து வந்து பெரிலியம் எடுத்துக்கினாரு. அதுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 9. அப்போ இவரு இந்த பீரியாடிக் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பெரிலியத்தினுடைய வேலன்சி எவ்வளவுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 3ன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா பெரிலியத்தினுடைய வேலன்சி 3. சரி, அப்போ இவர் பீரியாடிக் டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது பெரிலியத்துக்கு வேலன்சி எவ்வளவு சொல்லியிருந்தாங்கன்னா 3ன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்ணாருனாக்கா அடுத்து போரான் எடுத்துக்கிறாரு. போரானுடைய அட்டாமிக் மாஸ் என்னன்னாக்கா 9, அதாவது 11 வருது. இதுக்கு வந்து குரூப் நம்பர் 3ன்னு சொல்றாரு. போரானுக்கு வந்து குரூப் நம்பர் 3. அடுத்து வந்து கார்பன் எலிமெண்ட் எடுத்துக்கிறாரு. அதுக்கு வந்து அட்டாமிக் மாஸ் எவ்வளோனா 12, அது வந்து குரூப் நம்பர் 4. அடுத்து வந்து நைட்ரஜன் எடுத்துக்கிறாரு. நைட்ரஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 14, அதை வந்து குரூப் நம்பர் 5ல பிளேஸ் பண்றாரு. அதனுடைய வேலன்சி 5. ஆக்சிஜன் எடுத்துக்கிறாரு. ஆக்சிஜனுக்கு வந்து ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 16, அது குரூப் நம்பர் 6ன்னு சொல்றாரு. அடுத்து வந்து ஃப்ளோரின் எடுத்துக்கிறாரு. ஃப்ளோரினுக்கு அட்டாமிக் மாஸ் 7, அது வந்து 7th குரூப்னு சொல்றாரு. ஃப்ளோரினுடைய வேலன்சி ஷெல்ல பார்த்தீங்கன்னா 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதனால 7th குரூப். ஆக்சிஜனுடைய வேலன்சி ஷெல்ல 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதனால 6th குரூப். இது மாதிரி குரூப் வைஸா பிரிச்சுட்டாரு. அடுத்து என்ன பண்றாருனாக்கா இவர் பீரியாடிக் டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நோபல் கேஸை டிஸ்கவர் பண்ணல. அடுத்து 19க்கு அப்புறம் என்னன்னா சோடியத்துக்கு எவ்வளோன்னா 23, சோடியத்துக்கு 23. அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியத்துக்கு 24, மெக்னீஷியத்துக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னா 24. மெக்னீஷியத்தை வந்து எங்க வைக்கிறாருன்னா செகண்ட் குரூப்ல பிளேஸ் பண்றாரு. ஏன் மெக்னீஷியத்தை செகண்ட் குரூப்ல பிளேஸ் பண்றாருனாக்கா மெக்னீஷியத்தை ஏன் செகண்ட் குரூப்ல பிளேஸ் பண்ணாருனாக்கா அது அதனுடைய வேலன்சி வந்து 2 வருது. அடுத்து வந்து இந்த பெரிலியம் எடுத்துக்கினாரு. பெரிலியத்துக்கு வேலன்சி 3ன்னு அப்போ சொல்லியிருந்தாங்க. இந்த பெரிலியத்தினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மெக்னீஷியத்தோட ஒத்து போதே தவிர போரான் ஃபேமிலியோட ஒத்து போல. அதனால இவர் என்ன பண்ணாருன்னா பெரிலியத்தினுடைய வேலன்ஸை கரெக்ட் பண்ணிட்டு பெரிலியத்துக்கு வேலன்சி எவ்வளோன்னு சொல்றாருன்னா 2ன்னு சொல்றாரு. பெரிலியத்துக்கு வேலன்சி 2ன்னு சொல்லி வச்சிருந்தாரு. அப்போ வந்து ஆக்சுவலி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பெரிலியத்துக்கு வந்து ஈக்குவலன்ட் மாஸ் அவங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து இதனுடைய வேலன்ஸை 3ன்னு வச்சிருந்தாங்க. ஈக்குவலன்ட் மாஸ் 4.5 வச்சிருந்தாங்க. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அட்டாமிக் மாஸ் சொன்னாங்க. அட்டாமிக் மாஸ் எவ்வளவுன்னு சொல்லியிருந்தாங்கன்னாக்கா இவ்வளவு சொல்லியிருந்தாங்க. இவர் என்ன பண்ணாருனாக்கா மெண்டலீஃப் என்ன சொன்னாருனாக்கா பெரிலியத்தினுடைய வேலன்சி 3 கிடையாது. ஏன்னா பெரிலியம் வந்து போரான் ஃபேமிலியோட ஒத்து போகாது, அது மெக்னீஷியத்தோட தான் ஒத்து போகுது. இதனுடைய பெரிலியத்தினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மெக்னீஷியம் ஃபேமிலியோட ஒத்து போகுது, போரான் ஃபேமிலியோட ஒத்து போல. அதனால இதுக்கு வேலன்சி 3 இருக்காது, இதுக்கு வேலன்சி 2 தான் இருக்கும். அதனால இதனுடைய அட்டாமிக் மாஸ் 13.5 கிடையாது, இதுக்கு அட்டாமிக் மாஸ் எவ்வளவுன்னா 9. இந்த 2யும் 4.5யும் மல்டிப்ளை பண்ணிட்டு அட்டாமிக் மாஸ் 9ன்னு சொல்லி கரெக்ட் பண்ணாரு. இவர் கரெக்ட் பண்ணது கரெக்டாகவே போச்சு. என்னக்கா பெரிலியத்தினுடைய வேலன்சி 3 கிடையாது, பெரிலியத்தினுடைய வேலன்சி என்னன்னா 2 தான். அந்த பெரிலியம் வந்து செகண்ட் குரூப்ல தான் வருது மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல, தேர்ட் குரூப்ல வரல. சரி, இது போல இவர் பெரிலியத்தினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு அதனுடைய வேலன்ஸை கரெக்ட் பண்றாரு. அடுத்து வந்து அதனுடைய குரூப் நம்பரை கரெக்டா சொல்றாரு. ஓகே, அடுத்து வந்து மெக்னீஷியத்துக்கு அடுத்து அலுமினியத்தை எங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றாருன்னா அலுமினியத்தை குரூப் நம்பர் 3ல பிளேஸ் பண்றாரு. சிலிக்கான குரூப் நம்பர் 14ல பிளேஸ் பண்றாரு. பாஸ்பரஸ் குரூப் நம்பர் 5ல பிளேஸ் பண்றாரு. சல்பர் குரூப் நம்பர் 6ல. அடுத்து வந்து குளோரினை வந்து குரூப் நம்பர் 7ல பிளேஸ் பண்றாரு. அடுத்து வந்து பொட்டாசியத்தை எங்க பிளேஸ் பண்றாருனாக்கா குரூப் நம்பர் 1ல. அடுத்து வந்து கால்சியத்தை குரூப் நம்பர் 2ல பிளேஸ் பண்ணிட்டார். அடுத்த எலிமெண்ட் என்னன்னா ஸ்காண்டியம். அந்த நேரத்துல வந்து ஸ்காண்டியம் கண்டுபிடிக்கல. ஸ்காண்டியம் என்ற எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கல. சரி, ஸ்காண்டியம் என்ற எலிமெண்ட்டை கண்டுபிடிக்கல, அதனால மெண்டலீஃப்க்கும் தெரியாது. சரி, அடுத்த எலிமெண்ட் என்னன்னாக்கா டைட்டானியம். டைட்டானியத்தை எடுத்துன்னு வர்றாரு. டைட்டானியத்துக்கு வேலன்ஸ் என்ன வருதுன்னா 4 வருது. டைட்டானியத்துக்கு வேலன்சி 4ன்னா இது குரூப் நம்பர் 4ல தான் பிளேஸ் பண்ணணும். ஆனா டைட்டானியத்துக்கு வேலன்சி 4, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆனா இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கார்பன் சிலிக்கனை போல இல்லை, டிஃப்ரெண்டா இருக்குது. அதனால என்ன பண்ணாருன்னா இந்த குரூப் நம்பர் 4க்கு வந்து 2 சப்டிவிஷன்ஸ் கொடுத்துட்டாரு.
ஒன்று வந்து ஏ குரூப், இன்னொன்று வந்து பி குரூப்னு கொடுத்துட்டாரு. இந்த டைட்டானியத்தை எதுல பிளேஸ் பண்றாருன்னா பி குரூப்ல பிளேஸ் பண்றாரு. இது போல இவர் என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு குரூப்பையும் 2 சப் குரூப்ஸா டிவைட் பண்ணிட்டாரு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப்னு எடுத்துக்கினீங்கன்னா அதுல என்ன இருக்குன்னாக்கா அதுல என்ன இருக்குன்னா ஏ சப் குரூப், பி சப் குரூப் அப்படி எடுத்துக்கினார். அதே போல செகண்ட் குரூப் எடுத்துக்கிறார். செகண்ட் குரூப்ல என்ன பண்றாருன்னா ஏ சப் குரூப், பி சப் குரூப் அப்படி ஸ்பிளிட் பண்றாரு. அடுத்து வந்து தேர்ட் குரூப் என்ன பண்றாருன்னா ஏ சப் குரூப், பி சப் குரூப்னு ஸ்பிளிட் பண்றாரு. அடுத்து வந்து ஃபோர்த் குரூப்ல வந்து ஏ சப் குரூப், பி சப் குரூப். அடுத்து வந்து ஃபிஃப்த்லயும் ஏபி. அடுத்து வந்து சிக்ஸ்த்லயும் ஏபி. அடுத்து வந்து செவன்த்லயும் பார்த்தீங்கன்னா சப் குரூப் ஏ, சப் குரூப் பி, இது மாதிரி டிவைட் பண்ணிக்கிறார். ஓகேங்களா? சரி, இப்போ இவர் என்ன செய்யறாருன்னா வேலன்சி 1 இருந்தா அதை ஃபர்ஸ்ட் குரூப்ல பிளேஸ் பண்றாரு. வேலன்சி 1 இருந்தா அது ஃபர்ஸ்ட் குரூப்ல. வேலன்சி 1 இருந்தா அது ஃபர்ஸ்ட் குரூப் லித்தியம். அடுத்து வேலன்சி 2 பெரிலியத்தினுடைய வேலன்சி இவர் தான் கரெக்ட் பண்ணார். போரானுடைய வேலன்சி 3, கார்பனுடைய வேலன்சி 4, நைட்ரஜனுடைய வேலன்சி 5, ஆக்சிஜனுடைய வேலன்சி 6, புளோரினுடைய வேலன்சி 7. ஓகேங்களா? இப்போ இது போல எலிமெண்ட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணினே வந்துட்டார். ஓகே, அடுத்த எலிமெண்ட் என்னன்னா புளூரினுக்கு அடுத்த எலிமெண்ட் என்னன்னா சோடியம். எப்படி அடுத்த எலிமெண்ட் சோடியம் சொல்றேன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸை வச்சு புளூரினுடைய அட்டாமிக் மாஸ்க்கு நெக்ஸ்ட் ஹையர் அட்டாமிக் மாஸ் யாருன்னா சோடியம். அந்த சோடியம் எங்க வருதுன்னாக்கா ஃபர்ஸ்ட் குரூப்ல வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், அடுத்து பார்த்தீங்கன்னா அலுமினியம், அடுத்து சிலிக்கன், அடுத்து பாஸ்பரஸ், அடுத்து சல்ஃபர், அடுத்து குளோரினுக்கு அடுத்து என்ன வருதுன்னா பொட்டாசியம் வருது. குளோரினுக்கு அடுத்து பொட்டாசியம் வருது, அது ஃபர்ஸ்ட் குரூப். அடுத்து கால்சியம். சரி, இது போல இவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். அடுத்த எலிமெண்ட் வந்து ஸ்காண்டியம். ஆனா ஸ்காண்டியம் வந்து அப்போதைக்கு தெரியாது. மெண்டலிவ் பீரியாடிக் டேபிள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஸ்காண்டியமை கண்டுபிடிக்கல. அடுத்த எலிமெண்ட் என்னன்னா டைட்டானியம். டைட்டானியத்தினுடைய வேலன்ஸ் எங்க வருதுன்னா 4 வருது. டைட்டானியத்தினுடைய வேலன்சி 4, ஆனா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் கார்பன் சிலிக்கன் மாதிரி கிடையாது. அதனால அதை வந்து குரூப் நம்பர் பில பிளேஸ் பண்றாரு. டைட்டானியத்தை வந்து குரூப் நம்பர் பில பிளேஸ் பண்றாரு. அடுத்த எலிமெண்ட் என்னன்னா வெனடியம். அதை குரூப் நம்பர் 5ல பிளேஸ் பண்றாரு. வெனேடியத்தை என்ன பண்றாருனாக்கா குரூப் நம்பர் 5ல பிளேஸ் பண்ணிட்டார். அடுத்து வந்து குரோமியத்தை குரூப் நம்பர் 6ல. அடுத்து மேங்கனீஸ் குரூப் நம்பர் 7ல. அடுத்து என்னன்னா அயன், கோபால்ட், நிக்கல், இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரே ஒரு குரூப்ல பிளேஸ் பண்றாரு. அந்த குரூப்புக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா 8th குரூப்னு பேர் வைக்கிறார். இந்த மூணுமே எப்படி இருக்குதுன்னா சேம் கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால தான் அதை ஒரு குரூப்பா பிளேஸ் பண்றாரு. அயன், கோபால்ட், நிக்கலை வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் சொல்லலாம், மேக்னெட்டை கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்லலாம். அயன், கோபால்ட், நிக்கலை வந்து ஒரே குரூப்ல 8th குரூப்ல பிளேஸ் பண்றாரு. அடுத்து காப்பரை கொண்டு வர்றாரு. காப்பரை கொண்டு வந்து எங்க வைக்கிறாருன்னா 1B குரூப்ல வைக்கிறார். 1B குரூப்ல வைக்கிறாரு. ஜிங்கை கொண்டு வந்து 2B குரூப்ல வைக்கிறார். அடுத்து வந்து எங்க வருதுன்னா கேலியம். அடுத்த எலிமெண்ட் என்னன்னாக்கா கேலியம். அந்த கேலியம் கொண்டு வந்து எங்க வைக்கிறாருன்னா 3rd Aல வைக்கிறார். 3rd Aல. அடுத்து என்னன்னா ஜெர்மேனியத்தை 3rd Bல வைக்கிறார். 3rd Aல 4th Aல வச்சுட்டார். அடுத்து வந்து ஆர்சனிக் 5th Aல வச்சார். அடுத்து வந்து செலினியம் 6th Aல வைக்கிறார். அடுத்து வந்து புரோமின் 7th Aல வச்சார். இது மாதிரி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அடுத்த எலிமெண்ட்டுக்கு போறார். அடுத்த எலிமெண்ட் என்னன்னா ருபிடியம், அதை வந்து 1 Aல வச்சார். இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணின்னு போகும்போது இந்த இடம் கேப் கிடைச்சு. இந்த இடம் என்னாச்சுன்னா கேப் ஆயிருந்துச்சு. இந்த கேப்புக்கு இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு போனாரு. எலிமெண்ட்ஸ் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணின்னு போறாருன்னா அதனுடைய வேலன்ஸை வச்சும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சும் அரேஞ்ச் பண்ணின்னு போறாரு. அப்படி அரேஞ்ச் பண்ணின்னு போகும்போது எந்த ஆர்டர் ஃபாலோ பண்றாருன்னா இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் அட்டாமிக் மாஸை ஃபாலோ பண்றாரு. ஓகே, இந்த இடம் கேப் வந்துச்சு. இந்த கேப் வந்த உடனே இந்த இடத்துல எந்த எலிமெண்ட்டும் இல்லை. எந்த எலிமெண்ட் டிஸ்கவர் பண்ண எலிமெண்ட்டை இங்கே கொண்டு வர முடியல. அந்த எலிமெண்ட்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த இடத்துல சூட்டபிளா இல்லை, அதனால கொண்டு வரல. இவரே என்ன பண்ணிட்டாருன்னா இது வந்து போரானுக்கு முன்னாடி வர்றதுனால இதை வந்து எக்கா போரான்னு பேர் வச்சுட்டார். எக்கா போரான்னு பேர் வச்சுட்டு இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் சொல்லிடுறாரு. இதுக்கு அட்டாமிக் மாஸ் இப்படி இருக்கும், பாயிலிங் பாயிண்ட் இப்படி இருக்கும், மெல்டிங் பாயிண்ட் இப்படி இருக்கும், இது ஆக்சிஜனோட கம்பைன் ஆச்சுன்னா ஆக்சைடை கொடுத்து அதனுடைய ஃபார்முலா இப்படி இருக்கும் அன்ட்டு இவரே என்ன பண்ணாருனாக்கா அந்த பேரெல்லாம் சொல்றாரு.
அந்த பேரெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு பேர் என்ன வச்சுட்டாருன்னா எகாபோரான்ட்டு பேர் வச்சுட்டாரு. இதுக்கு பேர் வந்து எகாபோரான்ட்டு பேர் வச்சுட்டாரு. அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலிமெண்ட்டை டிஸ்கவர் பண்ணிடுறாங்க. அந்த டிஸ்கவர் பண்ண எலிமெண்ட்டுக்கு பேர் என்னன்னாக்கா ஸ்காண்டியம். அதே போலதான் இந்த கேலியமும் அதே மாதிரி தான். கேலியமும் அதே மாதிரி தான், ஜெர்மேனியமும் அதே மாதிரி தான். இவரு பீரியாடிக் டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கவர் பண்ணல. அந்த கேலியத்துக்கு இவர் என்ன பேர் வச்சார்னா அலுமினியத்துக்கு முன்னாடி இருக்குது இது, அதனால இதுக்கு எக்கா கேலியம் அன்ட்டு இவர் பேர் வச்சார். எக்கா அலுமினியம் பேர் வச்சார். இதுக்கு பேர் இந்த எலிமெண்ட்டை வந்து அவரு இது பண்ணும்போது டிஸ்கவர் பண்ணல. இவர் என்ன பேர் வச்சார்னா எக்கா அலுமினியம் பேர் வச்சார். எக்கா அலுமினியம் பேர் வச்சுட்டு இதுக்கு அட்டாமிக் மாஸை இவர் வந்து ப்ரிடிக்ட் பண்றாரு. எவ்வளோன்னா 68 ப்ரிடிக்ட் பண்ணாரு. டென்சிட்டியை ப்ரிடிக்ட் பண்ணாரு. எவ்வளோ 5.9 g/cc ப்ரிடிக்ட் பண்ணாரு. அடுத்து வந்து இதுக்கு மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னா மெல்டிங் பாயிண்ட் கம்மியா இருக்கும்னு சொல்றாரு. மெல்டிங் பாயிண்ட் கம்மியா இருக்குன்னு சொல்றாரு. இது வந்து என்ன பண்ணுன்னா இது ஆக்சிஜனோட கம்பைன் ஆயிட்டு ஆக்சைடை ஃபார்ம் பண்ணும். அந்த ஆக்சைடுக்கு ஃபார்முலா என்னன்னாக்கா அந்த ஆக்சைடுக்கு ஃபார்முலா இப்படி இருக்கும்ட்டு சொல்றாரு. அடுத்து குளோரினோட கம்பைன் ஆயிட்டு குளோரைடை ஃபார்ம் பண்ணும். அந்த குளோரைடுக்கு ஃபார்முலா என்னன்னாக்கா அந்த குளோரைடுக்கு ஃபார்முலா வந்து இது போல இருக்கும்ட்டு சொல்றாரு. அப்புறமா லேட்டரா அந்த எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த எலிமெண்ட்டுக்கு பேர் என்னன்னா கேலியம்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு அட்டாமிக் மாஸை கண்டுபிடிச்ச பின்னாடி எவ்வளவு வருதுன்னா அட்டாமிக் மாஸ் வந்து 70 வருது. அடுத்து டென்சிட்டியை கண்டுபிடிக்கிறாங்க எக்ஸ்பெரிமெண்ட்டா, அதுக்கு டென்சிட்டி இவ்வளவு வருது. அடுத்து மெல்டிங் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சாங்க. மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவு வருதுன்னா 302.93 வருது. 93 கெல்வின் வருது. அடுத்து வந்து ஆக்சைடுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா Ga2O3. அடுத்து குளோரைடுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா GaCl3. அப்படின்னா அவர் ப்ரிடிக்ட் பண்ணதும் கண்டுபிடிச்ச பின்னாடியும் பார்த்தீங்கன்னா சேமா இருக்குது. அதே மாதிரி தான் இந்த ஜெர்மேனியத்துக்கு என்ன பேர் வச்சார்னா எக்கா சிலிக்கான்னு பேர் வைக்கிறார். எக்கா சிலிக்கான்னு பேர் வச்சுட்டு அதுக்கான கேரக்டர்ஸ், அதுக்கான அட்டாமிக் மாஸ், அந்த பாயிலிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட், டென்சிட்டி இது எல்லாத்தையும் ப்ரிடிக்ட் பண்றாரு. இவர் ப்ரிடிக்ட் பண்ணதும் அப்புறம் கண்டுபிடிச்சதும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். மோர் ஆர் லெஸ் ஈக்குவலா இருக்கும். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதே போல இவர் இப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி போயிடுறாரு. இப்படி ஒவ்வொரு குரூப்லயும் 2 சப் குரூப்ஸா இப்படி கிளாஸிஃபை பண்ணி இவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டார். சரி, இவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்ச பின்னாடி என்ன ஆச்சுனாக்கா நோபல் கேஸஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. நோபல் கேஸை கண்டுபிடிச்சிட்ட பின்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா அந்த எலிமெண்ட்ஸினுடைய கேரக்டர்ஸ் பார்த்தாரு, அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தாரு. அவருக்கு அந்த கண்டுபிடிச்ச டைம்ல பார்த்தீங்கன்னாக்கா நோபல் கேஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் போகாதுன்னு தான் சொன்னாங்க. அதனால அது இன்னட் கேஸஸ்ன்னு சொன்னாங்க. அதனால அதுக்கு வேலன்ஸ் 0ன்னு சொன்னாங்க. இவரு என்ன பண்ணாருன்னா அதுக்கு வந்து வேலன்ஸ் வந்து 0, அதனால அது 0 குரூப்ல பிளேஸ் பண்ணலாம் அன்ட்டு 0 குரூப் பேர் வச்சு 0 குரூப்ல பிளேஸ் பண்ணிட்டு ஈலியத்தை இங்கேயும், நியான் இங்கேயும், அடுத்து ஆர்கான் இங்கேயும், கிரிப்டான் இங்க, ஜெனான் இங்க, ரேடான் இங்க அப்படி பிளேஸ் பண்ணி விட்டுட்டார். ஓகேவா? இவருடைய பீரியாடிக் டேபிள்ல இந்த ஹாரிசான்டல் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை பீரியட்ஸ்ன்னு சொல்றோம். வெர்டிக்கல் காலம்ஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் வந்து குரூப்ஸ்ன்னு சொல்ல வரோம். சரி, அடுத்து இந்த மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிளுடைய டிராபேக் ஏதாவது இருக்குதா? மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிளுக்கு டிராபேக் ஏதாவது இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா டிராபேக் இருக்குது. என்ன டிராபேக்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொட்டாசியத்துக்கு அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 39, இந்த ஆர்கானுக்கு அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 40. அட்டாமிக் மாஸ் 40 பாருங்க முன்னாடி இருக்குது, அட்டாமிக் மாஸ் கம்மி பாருங்க பின்னாடி இருக்குது. அப்படின்னா இது ஒரு அனாமலஸ் பேர், அதாவது பொட்டாசியம் ஆர்கான் அனாமலஸ் பேர். அட்டாமிக் மாஸ் அதிகமா இருக்கிறது ஃபர்ஸ்டும், அட்டாமிக் மாஸ் கம்மியா இருக்கிறது நெக்ஸ்டும் வருது. அதனால இதை வந்து அனாமலஸ் பேர்ன்ட்டு சொல்லலாம். அதே போலதான் அயோடின் டெல்லூரியம், கோபால்ட் நிக்கல், இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம் அனாமலஸ் பேர்ஸ்ன்னு சொல்லலாம். யாருடைய அனாமலஸ் பேர்ஸ்னா மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிளுடைய அனாமலஸ் பேர்ஸ். அப்போ மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிள் பிரகாரம் என்னென்ன அனாமலஸ் பேர்னா ஒன்று ஆர்கான் பொட்டாசியம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோபால்ட் நிக்கல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெல்லூரியம் அயோடின், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தோரியம் புரோட்டாக்டினியம். இதெல்லாம் என்னன்னு சொல்றோம்னா அனாமலஸ் பேர்ஸ்ன்ட்டு சொல்றோம். மெண்டலிஸ் பீரியாடிக் டேபிளுடைய அனாமலஸ் பேர்ஸ்ன்ட்டு சொல்றோம். சரி, ஓகே. இவர் இந்த மெண்டலிப்ஸ் வந்து பீரியாடிக் டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு பீரியாடிக் லாவை கொடுக்குறாரு. என்ன அந்த பீரியாடிக் லா சொல்றாருன்னா the periodic properties, the chemical properties of elements are the periodic functions of their atomic masses அப்படி சொல்றார். chemical properties of the elements are periodic functions of their atomic masses. periodic functions என்ன? gradual change ஆகும்.
அந்த கிராஜுவலா சேஞ்ச் ஆகுறது எப்படி இருக்குதுன்னா அட்டாமிக் மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்குது. அதனால தான் இவர் என்ன பண்றாருன்னா அட்டாமிக் மாஸை வச்சு எலிமெண்ட்ஸை வந்து அரேஞ்ச் பண்றாரு அப்படி சொல்றோம். இவர் இப்படி அரேஞ்ச் பண்ணினே இருக்கும்போது, இவர் இப்படி பீரியாடிக் டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணினே இருக்கும்போது, இன்னொரு சயின்டிஸ்ட் பேர் என்னன்னா லோதர் மேயர். இவர் என்ன செய்யறாருன்னாக்கா எலிமெண்ட்ஸினுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை அட்டாமிக் மாஸ்க்கோட கம்பேர் பண்றாரு. அட்டாமிக் மாஸையும் எலிமெண்ட்ஸினுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸையும் கம்பேர் பண்றாரு. இப்படி அட்டாமிக் வால்யூம் எடுத்துக்கினாரு, அந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸினுடைய அட்டாமிக் மாஸஸை இங்க எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கின்னு கிராஃப் வரைகிறார். அப்படி கிராஃப் வரைஞ்சா என்ன ஆகுதுன்னா இவருக்கு வந்து இது மாதிரி கிராஃப்ஸ் இப்படி வருது. இப்படி கிராஃப் வந்து இப்படி வருது. அந்த எலிமெண்ட்ஸினுடைய அட்டாமிக் மாஸ்க்கும் அட்டாமிக் வால்யூமுக்கும் கிராஃப் வரைகிறாரு. கிராஃப் வரைஞ்சா இது போல அவருக்கு கிராஃப் வந்து கிடைச்சிச்சு. அதாவது கிராஃப் எப்படி வருதுன்னா இப்படி பீக்கா வருது. இப்படி கிராஃப் வந்துச்சுங்க. இந்த கிராஃப் மூலியமா அவர் என்ன சொல்றாரு என்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல என்ன வருதுன்னா பீக்ல பாத்தீங்கன்னா லித்தியம் வருது, இங்க பீக்ல பாத்தீங்கன்னா சோடியம் வருது, இங்க பீக்ல பாத்தீங்கன்னா பொட்டாசியம் வருது, இங்க பீக்ல பாத்தீங்கன்னா ருபிடியம் வருது. அப்படின்னா சிமிலர் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் சிமிலர் பொசிஷன்ஸ்ல கருவுல இருக்கும், கிராஃப்ல இருக்கும். சிமிலர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இந்த கிராஃப்ல சிமிலர் பொசிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு வந்து சிமிலர் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் என்று சொல்றாரு. அப்படின்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம் வந்து பீக்ல இருக்குது, அதனால இதனுடைய நேச்சர் வந்து சேமா இருக்கும், இதை ஒரு குரூப்ல எடுத்துக்கலாம் அன்ட்டு இவர் சொல்றாரு, லோதர் மேயர் என்றவர் சொல்றாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த அசெண்டிங் சீரிஸ் ஆஃப் கிராஃப்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வருதுன்னா குளோரின் வருது, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குளோரின் வருது, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா புரோமின் வருது. அசெண்டிங் கிராஃப்ல பாத்தீங்கன்னாக்கா ஹாலஜன்ஸ் வருது. அப்படின்னா ஹாலஜன்ஸ்க்கு சேம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதை ஒரு சேம் குரூப்ல பிளேஸ் பண்ணலாம் அன்ட்டு சொல்றாரு. அப்படின்னாக்கா இவர் என்ன சொல்றாருன்னா இவர் கொடுத்த பீரியாடிக்ல என்னன்னாக்கா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் தி பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் மாசஸ் அன்ட்டு இவர் சொல்றாரு. அப்புறம் மெண்டலீஃப் பாக்குறாரு, லோதர் மேயர் சொல்ற பாயிண்ட் எடுத்துக்கிறாரு, இவருடைய ஓன் பாயிண்டை எடுத்துக்கிறாரு. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி என்ன சொல்றாருன்னா the physical and chemical properties of elements are periodic functions of their atomic masses ante இவரு மெண்டலிஃப்ஸ் வந்து அவருடைய பீரியாடிக்லாவே கொடுத்துறாரு. சரி, இது போல எல்லாருமே இது மாதிரி பீரியாடிக் டேபிள் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்றாருன்னா இந்த மோஸ்ட்லி என்றவர் என்ன செஞ்சாருன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணார். அவரு செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னாக்கா அவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாருனாக்கா அவர் எலக்ட்ரான் பீம் எடுத்துக்கினார். எலக்ட்ரான் பீம் எடுத்து அதை வந்து என்ன பண்றாருனாக்கா ஃபைன்லி பவுடர்டு மெட்டல் கிறிஸ்டல் மேல பாஸ் பண்றாரு. மெட்டல் பவுடர் எடுத்துக்கிறாரு, இது ஃபைன்லி டிவைடட் ஸ்டேட்ல இருக்குது. இந்த எலக்ட்ரான் பீமை இதுக்கு மேல பம்பார்ட் பண்ண வைக்கிறார். அப்படி பம்பார்ட் பண்ண வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து சம் அன்னோன் ரேஸ் வருது. அந்த ரேஸ் என்னன்னு தெரியல, அதனால அதுக்கு அன்னோனா இருக்கிறதுனால அதுக்கு எக்ஸ்ன்னு பேர் வச்சுட்டாரு, அதனால அதை எக்ஸ்ரேஸ்ன்னு வச்சுட்டாங்க. இந்த எக்ஸ்ரேஸ்க்கு ஃப்ரீக்வன்சியை கண்டுபிடிச்சிடறாரு. இப்போ எலக்ட்ரான் பீம் வந்து ஒரு மெட்டல் பவுடர் மேல பம்பார்ட் பண்ணும் போது நான் எக்ஸ்ரேஸ் கிடைக்குது, அந்த எக்ஸ்ரேஸினுடைய ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிறார். இது போல இவர் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் மெட்டல்ஸ் எடுத்துக்கிறாரு, இந்த எலக்ட்ரான் பீமை வச்சு பம்பார்ட் பண்ண வைக்கிறாரு. அங்கிருந்து அதுல இருந்து வெளிவரக்கூடிய இங்க இருந்து இது வந்து இதை பம்பார்ட் ஆகும்போது எக்ஸ்ரேஸ் வெளியே வருது, அதனுடைய ஃப்ரீக்வன்சிஸை எடுத்துக்கிறாரு. இப்போ என்ன பண்ணாருன்னாக்கா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி ஒவ்வொரு எலிமெண்ட்டினுடைய ஃப்ரீக்வன்சியும் ஸ்கொயர் ரூட்ல இப்படி எடுத்துக்கினார். இந்த இடத்துல என்ன பண்ணாருன்னா அந்த எலிமெண்ட்ஸினுடைய கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸினுடைய அட்டாமிக் மாஸ் எடுத்துக்கினார். எந்த எலிமெண்ட்டுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணாரோ அதனுடைய அட்டாமிக் மாஸ் இங்க எடுத்துக்கிறாரு. அதுக்கு மேல எலக்ட்ரான் பீமை பம்பார்ட் பண்ணும்போது அது லிபரேட் பண்ணக்கூடிய அங்கிருந்து வெளியே வரக்கூடிய எக்ஸ்ரேஸினுடைய ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர் ரூட்ல இங்க எடுத்துக்கிறாரு. கிராஃப் வரைகிறாரு. கிராஃப் வரைஞ்சா இங்க வந்து லீனியர் கிராஃப் அவருக்கு கிடைக்கல. சரின்ட்டு என்ன பண்றாருன்னா இந்த அட்டாமிக் மாஸ்க்கு பதிலாக என்ன பண்றாருன்னா அட்டாமிக் நம்பர் எடுத்துக்கிறாரு. அட்டாமிக் நம்பர் எடுத்துக்கின்னு கரஸ்பாண்டிங் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எடுத்து கிராஃப் வரைஞ்சா அவருக்கு லீனியர் கிராஃப் கிடைக்குது. அப்புறமா அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்கா பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் எலிமெண்ட்ஸினுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் அட்டாமிக் நம்பரை நல்லா டிபெண்ட் பண்ணுதே தவிர அட்டாமிக் மாஸை நல்லா டிபெண்ட் பண்ணல. ஏன் அட்டாமிக் நம்பரை நல்லா டிபெண்ட் பண்ணுது, ஏன் அட்டாமிக் மாஸை நல்லா டிபெண்ட் பண்ணலனாக்கா இப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ல யார் இன்வால்வ் ஆகுங்க? எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுமா இல்ல நியூக்ளியஸ் இன்வால்வ் ஆகுமா? எலக்ட்ரான்ஸ் தானே இன்வால்வ் ஆகும். எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆகுதுனாக்கா அந்த அவுட்டர் மோஸ்ட் ஷெல் அந்த வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தானே கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகுது. அந்த அப்படின்னா வேலன்ஸை டிட்டர்மைன் பண்றது யாரு?
எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை டிட்டர்மின் பண்றது யாரு? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஒரு ஆட்டம்ல இத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு சொல்றது யாரு? அட்டாமிக் நம்பர் தானே சொல்லுது. அட்டாமிக் நம்பர் தானே எலக்ட்ரான்ஸை பத்தி சொல்லுது. அதை வச்சு தானே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்றோம். அதை வச்சு தானே வேலன்சி ஷெல்ல சொல்றோம். வேலன்சி ஷெல்லை வச்சு தானே கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்றோம். அப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எதை மோஸ்ட்லி டிபெண்ட் பண்ணணும்? அட்டாமிக் நம்பர் தானே டிபெண்ட் பண்ணணும். அட்டாமிக் மாஸை பண்ணக்கூடாது இல்ல. அதே மாதிரி அதுக்கான எவிடன்ஸ் என்னன்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் நியூக்கும் அட்டாமிக் நம்பருக்கும் கிராஃப் வரைஞ்சா லீனியர் கிராஃப் வருது. சரி, இந்த கிராஃபுக்கும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிக்கும் அப்படி ரிலேட் பண்ணிட்டீங்க. சரி, இந்த கிராஃப்ல ஏன் இங்க லீனியர் கிராஃப் வந்துச்சு, ஏன் இங்க லீனியர் கிராஃப் வரல அன்றதையும் எப்படி சொல்றாரு பாருங்களேன். இப்ப எலக்ட்ரான் பீம் எடுத்துக்கினாரு. எலக்ட்ரான் பீம் எடுத்து மெட்டல் ஆட்டம் மேல பம்பார்ட் பண்ண வைக்கிறார். இந்த மெட்டல் ஆட்டம் மேல பம்பார்ட் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் பீமுக்கு இந்த மெட்டல் ஆட்டம்க்கு இடையில இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால தான் இங்க வந்து என்னாச்சுனாக்கா எக்ஸ்ரேஸ் வெளியே வந்துச்சு. எக்ஸ்ரேஸ் வெளியே வந்துச்சு. இங்க இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா அது கண்டிப்பா ரிப்பல்ஷனா இருந்தாதான் இந்த இது மாதிரி எக்ஸ்ரேஸ் வெளியே வரும். அப்போ ரிப்பல்ஷன் வருதுன்னா யாருக்கு இடையில இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கும்? இந்த எலக்ட்ரான் பீமுக்கும் இந்த மெட்டல் ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கு இடையில தான் இன்ட்ராக்ஷன் நடந்திருக்கணும். அப்போ மெட்டல் ஆட்டம்னுடைய மெட்டல் ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ், மெட்டல் ஆட்டம்ல இருக்கக்கூடிய எந்த எலக்ட்ரான்ஸ்க்கு இடையில இந்த இன்ட்ராக்ஷன் நடக்கும்? வேலன்சி எலக்ட்ரான்ஸ்க்கு இடையில தான் இந்த இன்ட்ராக்ஷன் நடக்கும். அப்போ இந்த எலக்ட்ரான் பீம் இந்த வேலன்சி எலக்ட்ரான்ஸோட இன்ட்ராக்ஷன் போறதுனால தான் இந்த எக்ஸ்ரேஸை வெளியே அமைச்சிருக்கு. அப்போ இந்த எலக்ட்ரான் பீம் இந்த மெட்டல் ஆட்டம்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸோட இன்ட்ராக்ஷன் போல இதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸோட தான் இன்ட்ராக்ஷன் போகுது. அந்த இன்ட்ராக்ஷனால கிடைச்ச எக்ஸ்ரேஸினுடைய ஃப்ரீக்வன்சியை வச்சு கிராஃப் வரையும் போது அட்டாமிக் நம்பருக்கு லீனியர் கிராஃப் வருதே தவிர அட்டாமிக் மாஸ்க்கு லீனியர் கிராஃப் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னாக்கா அதே போலதான் எடுத்துக்கோங்க. மெட்டல் ஆட்டம்னுடைய வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தானே கெமிக்கல் ரியாக்ஷன் போகுது. நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் போல இல்ல. அப்படின்னா மெட்டல் ஆட்டம்னு இருக்கக்கூடிய வேலன்சி ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன் போகுதுன்னா அதை டிசைட் பண்றது அட்டாமிக் நம்பர் தானே, அட்டாமிக் மாஸ் கிடையாது தானே. அப்படின்னாக்கா இவர் என்ன சொல்லிட்டாருன்னா மோஸ்ட்லே வந்து அவரு இதை ஸ்டடி பண்ண பின்னாடி மோஸ்ட்லேஸ் பீரியாடிக் லான்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுல என்ன சொல்றாருன்னாக்கா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எலிமெண்ட்ஸினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எதை பொறுத்து இருக்குன்னா அட்டாமிக் நம்பர்ஸை பொறுத்து இருக்கும், அட்டாமிக் மாஸை பொறுத்து இருக்காது. அட்டாமிக் நம்பரை ப்ரிடாமினண்டா டிபெண்ட் பண்ணும் அட்டாமிக் மாஸை விட அன்ட்டு சொல்லிட்டு இவர் மோஸ்ட்லெஸ் பீரியாடிக் லா கொடுக்குறாரு. அதை மாடர்ன் பீரியாடிக் லான்னு சொல்றாங்க. அந்த மாடர்ன் பீரியாடிக் லா என்னன்னா பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பர்ஸ் அப்படி சொல்றாரு. சரி, இவர் இப்படி சொன்ன உடனே நிறைய சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த அட்டாமிக் நம்பரை வச்சு பீரியாடிக் டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஒண்ணு அக்செப்ட் பண்ணது, ஐயூபேக் அக்செப்ட் பண்ணது என்னன்னாக்கா லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிள். அந்த லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிளை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிளை எடுத்துக்கிறோம். இந்த லாங் ஃபார்ம் ஆஃப் பீரியாடிக் டேபிளை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு வேலன்சி ஷெல்ல சொல்றாங்க, வேலன்சி ஷெல்ல இருந்து வேலன்சி எலக்ட்ரான்ஸை சொல்றாங்க, வேலன்சி எலக்ட்ரான்ஸ்ல இருந்து குரூப் நம்பரை சொல்றாங்க. அதை வச்சு அப்புறம் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு பீரியாடிக் டேபிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ வேலன்சி ஒன் இருக்கிற எலிமெண்ட்ஸ் இதுல எழுதுறாங்க. ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்சியம். இது வந்து வேலன்சி 1 இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ். அடுத்து வேலன்சி 2 இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா குரூப் நம்பர் 2ல பிளேஸ் பண்றாங்க. அது என்னன்னாக்கா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்டான்சியம், பேரியம், ரேடியம் இப்படி பிளேஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து வேலன்சி 3 இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை இப்படி கிளாசிஃபை பண்றாங்க. அது என்னக்கா ஸ்காண்டியம், இட்ரியம், லாந்தனம், ஆக்டினியம் இப்படி பிளேஸ் பண்ணிட்டாங்க. இப்படி கிளாசிஃபை பண்ணும்போது யூரோப்பியன் சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா இதுக்கு வந்து சப்டிவிஷன் ஏ, இதுக்கு வந்து சப்டிவிஷன் ஏ, இதுக்கு வந்து சப்டிவிஷன் பின்னு சொல்றாங்க. ஏன் இது மாதிரி சொன்னாங்கன்றத பார்க்க போறோம். இப்போ லித்தியம் எடுத்துக்கலாம். லித்தியம்க்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1s2 2s1. இந்த 2s1ன்றது வந்து என்னன்னு சொல்லலாம்னா லாஸ்ட் எலக்ட்ரான் சொல்ல வரலாம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்ல வரலாம்னாக்கா டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் சொல்ல வரலாம். டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான்னா என்ன? டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான்னா இந்த எலக்ட்ரான் வந்து இதனுடைய கான்ஃபிகரேஷன் ஈலியத்துல இருந்து டிஃபர் பண்ணி காமிக்குது. அதனால தான் இதை வந்து டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் சொல்றோம். இந்த லித்தியத்துல இந்த டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் s ஆர்பிட்டால் போறதுனால இந்த லித்தியத்தை என்னன்னு சொல்லலாம்னா s பிளாக் எலிமெண்ட் சொல்லலாம். இந்த லித்தியத்துல டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் லாஸ்ட் எலக்ட்ரான் வந்து இந்த s ஆர்பிட்டால் போறதுனால இந்த லித்தியத்தை s பிளாக் எலிமெண்ட் சொல்றோம். அடுத்து வந்து இந்த லித்தியத்தினுடைய வேலன்சி ஷெல் பாத்தீங்கன்னா இந்த 2s1. ஓகே, அடுத்து அவுட்டர் மோஸ்ட் ஷெல் பாத்தீங்கன்னா இந்த 2s1. இந்த லித்தியத்துல வேலன்சி ஷெல்லும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லும் எப்படி இருக்குதுன்னா ஈக்குவலா இருக்குது.
அடுத்து இந்த வேலன்ஸ் ஷெல்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 8 இருக்குது. அதனால இந்த எலிமெண்ட் என்னன்னு சொல்றாருன்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் சொல்றாரு. ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் சொல்றோம். ஓகே, அப்போ ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்னா அதனுடைய வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷனும் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷனும் சேமா இருக்கணும். அடுத்து வேலன்சி ஷெல்ல எலக்ட்ரான்ஸ் வந்து 8 விட கம்மியா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம். அடுத்து இந்த லித்தியத்தினுடைய வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் 2s1 அது ஜெனரலா என்னன்னு சொல்றோம்னா ns1 சொல்றோம். ஓகே, அடுத்து இந்த வேலன்சி ஷெல்ல ஒரு எலக்ட்ரான் இருக்கனால இதுக்கு வந்து குரூப் நம்பர் என்னன்னா 1, இது ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்டா இருக்கனால சப்டிவிஷன் ஏன்னு சொல்றோம். அடுத்து அப்படின்னா இந்த லித்தியத்துக்கு யூரோப்பியன் குரூப் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1Aன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து இதுக்கு ஐயூபேக் குரூப் நம்பர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்பர் 1ன்னு சொல்லணும். ஓகேவா? இது போல குரூப் நம்பர் 1A குரூப் நம்பர் 1ல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பிரான்சியம் வருது. ஓகே, இந்த லித்தியத்துக்கு வந்து லித்தியத்துல பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் பாத்தீங்கன்னா 2 ஷெல்ஸ் இருக்குது. அதனால இது எந்த பீரியட்ல வரும்னா செகண்ட் பீரியட்ல வரும். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் பாத்தீங்கன்னா 2 ஷெல்ஸ் இருக்குது கிரவுண்ட் ஸ்டேட்ல. அதனால இதை பாத்தீங்கன்னா செகண்ட் பீரியட்ல வரும். அதாவது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆஃப் அவுட்டர் மோஸ்ட் ஷெல், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆஃப் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் என்னன்னு சொல்லலாம்னா பீரியட் நம்பர்னு சொல்லலாம். இங்க அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லுக்கு பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 2 இருக்குனால இது என்னன்னு சொல்றோம்னாக்கா செகண்ட் பீரியட் சொல்றோம். ஓகே, இது போல ஃபர்ஸ்ட் ஏ குரூப் 1A குரூப்பை சொல்றோம். ஐயூபேக் குரூப் நம்பர் 1 சொல்லியிருக்கோம். அடுத்த எலிமெண்ட் என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா பெரிலியம் எடுத்துக்கிறோம். பெரிலியத்துக்கு அட்டாமி நம்பர் என்னன்னா 4, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 1s2 2s1 +1. இப்போ இந்த எலக்ட்ரான் தான் என்னன்னு சொல்றோம்னாக்கா டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் சொல்றோம், இல்லைன்னாக்கா லாஸ்ட் எலக்ட்ரான் சொல்றோம். இந்த எலக்ட்ரான் தான் இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை லித்தியத்துல இருந்து வேரி பண்ணி காமிக்குது. ஓகேங்களா? இப்போ இங்க பெரிலியத்துல டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் s ஆர்பிட்டால் போறதுனால இதை வந்து s பிளாக் எலிமெண்ட் சொல்லும். இதனுடைய வேலன்சி ஷெல் பாத்தீங்கன்னா 2s2, இதனுடைய அவுட்டர் மோஸ்ட் ஷெல் பாத்தீங்கன்னா 2s2. அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா 8 விட கம்மியா இருக்குது. அதனால இது எந்த எலிமெண்ட் சொல்ல வரோம்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட் சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெரிலியத்தினுடைய வேலன்சி ஷெல்ல 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கனால இதுக்கு குரூப் நம்பர் என்னன்னா 2. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்டா இருக்கனால சப்டிவிஷன் பின்னு கொடுக்குறோம். அடுத்து ஐயூபேக் குரூப் நம்பர் பாத்தீங்கன்னாலும் 2 தான் வருது. இதனுடைய வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 2s2 வருது. அதை வந்து என்னன்னு சொல்றோம்னா ns2ன்னு சொல்றோம். இந்த மாதிரி கேட்டகரியில எந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வருது, இந்த மாதிரி கேட்டகரியில எந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னா பெரிலியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம், ரேடியம், இது எல்லாம் இந்த மாதிரி கேட்டகரியில வருது. இதுக்கு வந்து யூரோப்பியன் குரூப் நம்பர் என்னன்னா 2A, அடுத்து ஐயூபேக் குரூப் நம்பர் என்னன்னா 2ன்னு சொல்றோம். சரி, இது போல சொல்ல வந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்த எலிமெண்ட் என்னன்னு எடுத்துக்கிறோம்னாக்கா போரான் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த போரானுக்கு வந்து அட்டாமி நம்பர் பாத்தீங்கன்னா 5, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 1s2 2s2 2p1 வருது. இங்க டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் எதுன்னா 2p1, டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் எதுன்னா 2p1. இந்த டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் p ஆர்பிட்டால் போறதுனால இது p பிளாக் எலிமெண்ட் சொல்ல வரும். அடுத்து வந்து இங்க வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் என்னன்னா 2s2 2p1. இதுக்கு அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷன் என்னன்னா 2s2 2p1. 2p1 சொல்லக்கூடாது, அவுட்டர் மோஸ்ட் ஷெல் கான்ஃபிகரேஷன்னா செகண்ட் ஷெல். அப்ப செகண்ட் ஷெல்னா 2s2 2p1 சொல்லணும். இந்த வேலன்சி ஷெல்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 8 விட கம்மியா இருக்கிறதுனால இது என்னன்னு சொல்றோம்னாக்கா ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் சொல்ல வரும். இந்த போரானுடைய வேலன்சி ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கனால இதுக்கு குரூப் நம்பர் 3ன்னு சொல்ல வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐயூபேக் குரூப் நம்பர் என்னன்னு பாக்குறோம்னா 3ன்னு சொல்றோம். ஜெனரல் வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா ns2 np1 சொல்றோம். இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n எடுத்துக்கிறோம், அதனால ns2. இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n எடுத்துக்கிறோம், அதனால np1. அதனால இதுக்கு ஜெனரல் வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா ns2 np1 வருது. இந்த கேட்டகரியில எந்தெந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வருதுன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ அந்த கேட்டகரியில என்னென்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு நம்ம இங்க செக் பண்ண பார்க்க போறோம். இப்போ அது குரூப் நம்பர் என்னன்னாக்கா யூரோப்பியன் சிஸ்டம் பிரகாரம் 3N வருது. ஐயூபேக் குரூப் நம்பர் பிரகாரம் பாத்தீங்கன்னா 3ன்னு வருது. இந்த ஃபேமிலியில இந்த குரூப்ல விழக்கூடிய எலிமெண்ட்ஸ் யார், இந்த குரூப்ல விழக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னன்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம எடுத்துக்கிறது என்னன்னாக்கா 3 இதுல என்ன வருதுன்னா போரான், அலுமினியம், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேலியம், அடுத்து இண்டியம், அடுத்து தாலியம் வருது. ஓகே, இந்த எலிமெண்ட்ஸ் சொல்லியிருக்கோம். அடுத்த எலிமெண்ட் பாத்தீங்கன்னாக்கா அடுத்த எலிமெண்ட் என்னன்னா கார்பன், அட்டாமி நம்பர் 6, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 1s2 2s2 2p2 வருது. ஓகேங்களா? இந்த எலக்ட்ரான் என்னன்னு சொல்லனா டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் சொல்ல வரலாம். டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் இல்லைன்னா லாஸ்ட் எலக்ட்ரான் சொல்ல வரலாம். டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் p ஆர்பிட்டால் போறதுனால இது என்னன்னு சொல்றோம்னா p பிளாக் சொல்றோம். இங்க வேலன்சி ஷெல் என்னன்னா 2s2 2p2, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லும் 2s2 2p2. வேலன்சி ஷெல் அவுட்டர் மோஸ்ட் ஷெல் சேமா இருக்குது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா 8 விட கம்மியா இருக்குது. அதனால இது வந்து என்னன்னு சொல்லலாம்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் சொல்லலாம்.
சரி, இப்போ வேலன்சி ஷெல்ல நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அதனால இதுக்கு வந்து குரூப் நம்பர் 4ன்னு சொல்லலாம். யூரோப்பியன் சிஸ்டம் பிரகாரம் ஏன்னு சொல்றோம். ஏன் யாருக்குன்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்க்கு தான் ஏ சொல்லணும். அடுத்து ஐயூபேக் குரூப் நம்பர் பார்த்தீங்கன்னா 4. அடுத்து ஜெனரல் வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா NS2 NP2. இந்த கேட்டகரியில வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கார்பன், சிலிக்கன், ஜெர்மேனியம், டின் லெட் இந்த கேட்டகரியில வரக்கூடிய எலிமெண்ட்ஸ் 4Aல வரக்கூடிய எலிமெண்ட்ஸ். அதே போல 5A பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். அடுத்து பார்த்தீங்கன்னா 6Aல என்ன இருக்குதுன்னா ஆக்சிஜன், சல்பர், செலினியம், டெலூரியம், பொலோனியம் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா 7A இப்போ எடுத்துக்கிறோம். அது என்னன்னா ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின், அஸ்டடைன். சரி, இந்த எலிமெண்ட்ஸ் வருது. இப்போ இந்த 3Aல இருந்து இந்த 7Aவிற்கு என்னன்னு சொல்றோம்னா பி பிளாக்னு சொல்றோம். ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ் சொல்றோம். ஓகேவா? இந்த 3Aக்கு ஜெனரல் வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா என்ன வந்துச்சுன்னா NS2 NP1 வந்துச்சு. 4Aக்கு பார்த்தீங்கன்னா NS2 NP2 வந்துச்சு. 5Aக்கு பார்த்தீங்கன்னா NS2 NP3 வந்துச்சு. 6Aக்கு பார்த்தீங்கன்னா NS2 NP4 வந்துச்சு. அடுத்து 7Aக்கு பார்த்தீங்கன்னா NS2 NP5 வருது. ஓகேங்களா? அடுத்து அப்போ இந்த பி பிளாக்ல பார்த்தீங்கன்னா எத்தனை குரூப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 3A, 4A, 5A, 6A, 7A. எத்தனை எலிமெண்ட்ஸ் வருது பாருங்க. எத்தனை குரூப் வருது? 5 குரூப்ஸ் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து இந்த எஸ் பிளாக்ல பாத்தீங்கன்னா எத்தனை குரூப்ஸ் வருதுன்னா 2 குரூப்ஸ் வருது. எஸ் பிளாக்ல ஏன் 2 குரூப்ஸ் வருது? இதுக்கு ஜெனரல் 1Aக்கு ஜெனரல் வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன் என்ன? NS1. 2Aக்கு என்ன ஜெனரல் வேலன்சி ஷெல் கான்ஃபிகரேஷன்? NS2. எஸ் ஆர்பிட்டால், எஸ் சப் ஷெல்ல ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்குது, அது எஸ் ஆர்பிட்டால். எஸ் ஆர்பிட்டாலுக்கு மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் எத்தனை? 2 எலக்ட்ரான்ஸ். அதனால தான் இங்க 2 குரூப்ஸ் வருது. எஸ் பிளாக்ல ஏன் 2 குரூப்ஸ் வருது? எஸ் ஆர்பிட்டால் கேன் டேக் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ். எஸ் சப் ஷெல் கேன் டேக் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான்ஸ். அதனால எஸ் பிளாக்ல 2 குரூப்ஸ் வருது. இப்போ பி பிளாக் எடுத்துக்கலாம். பி சப் ஷெல்ல மேக்ஸிமம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஆனா இங்க எத்தனை குரூப்ஸ் எழுதிக்கும்? 5 குரூப்ஸ் எழுதிக்கும். அப்படின்னா இன்னொரு குரூப் இருக்குது இல்ல, அந்த குரூப் என்னன்னாக்கா ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். இதுதான் அந்த குரூப். இந்த குரூப்க்கு என்ன சொல்றேன்னா NS2 NP6 சொல்றோம். ஏன்னா இது வந்து ஆக்டெட் கான்ஃபிகரேஷன். ஆனா ஹீலியத்துக்கு என்ன? டப்லெட் கான்ஃபிகரேஷன். ஹீலியத்துக்கு வந்து டப்லெட் கான்ஃபிகரேஷன் சொல்றோம். நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடானுக்கு வந்து என்ன சொல்றோம்? NS2 NP6 ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் சொல்ல வரும். இப்போ இந்த நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் இதுலயும் பாத்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான் லாஸ்ட் எலக்ட்ரான் பி ஆர்பிட்டால் போறனால இதுவும் பி பிளாக்ல வருது. ஆனா ஹீலியம் வந்து எக்ஸெப்ஷன். ஹீலியத்துக்கு கான்ஃபிகரேஷன் ஜஸ்ட் 1:2. ஆனா சரி, அப்படி இருக்கும்போது ஹீலியத்தை ஏன் நியான் ஃபேமிலியில வைக்கணும்? ஹீலியம் வந்து கான்ஃபிகரேஷன் வந்து 1:2 வருது. 1:2 வருதுன்னா டிஃபரன்ஷியேட்டிங் எலக்ட்ரான் எஸ் ஆர்பிட்டால்ல தானே போகுது. எஸ் ஆர்பிட்டால்ல போகுது என்னும் எஸ் பிளாக்ல தானே வைக்கணும். ஏன் எஸ் பிளாக்ல வைக்காம நியான் பிளாக்ல வச்சுங்க? ஏன் நியான் ஃபேமிலியில வச்சுங்க? நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான்ல வந்து லாஸ்ட் எலக்ட்ரான் பி ஆர்பிட்டால் போகுது, அதனால அது பி பிளாக், அது ஓகே. ஈலியத்தை ஏன் நியான் ஃபேமிலியில வைக்கணும்? ஏன்னா ஈலியத்தினுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா இன்னட் கேரக்டர் இருக்குது. ஈலியத்தினுடைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இது வரைக்கும் டிஸ்கவர் பண்ணவே இல்லை. அப்படின்னா ஈலியம் இன்னட்டா தானே இருக்குதுன்னு அர்த்தம் நியான போல. அப்போ வந்து ஈலியத்தை நியான் ஃபேமிலியில தானே வைக்கணும். அதனால ஈலியத்தை வந்து ஈலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான் வந்து ஒரு குரூப்ல வச்சு அதை வந்து என்னன்னு சொல்றாங்க? 0 குரூப்னு சொல்றாங்க. ஏன் 0 குரூப்னு சொன்னாங்க? வேலன்ஸ் வந்து 0. ஏன் வேலன்ஸ் 0? கெமிக்கல் ரியாக்ஷன் போகாது. ஏன் கெமிக்கல் ரியாக்ஷன் போல? அதனுடைய நேச்சர் இன்னட். ஏன் இன்னட்டா இருக்குது? அது நேச்சர், அதுக்கு என்ன பண்றது? ஓகே. அப்போ வந்து இந்த பி பிளாக்ல பாத்தீங்கன்னா எத்தனை குரூப்ஸ் வருதுன்னா 6 குரூப்ஸ் வருது. எந்த எலிமெண்ட் பி பிளாக்ல இருக்குது ஆனா பி பிளாக் கிடையாது? எந்த எலிமெண்ட் பி பிளாக்ல இருக்குது ஆனா பி பிளாக் எலிமெண்ட் கிடையாது? யாரு? ஹீலியம். ஏன்னா ஹீலியம் வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட். ஆனா எதுல வச்சிருக்கோம்? பி பிளாக்ல வச்சிருக்கோம். எதை வச்சு? அதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு. ஓகே, இது போல பி பிளாக்கை கிளாசிஃபை பண்ணிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா டி பிளாக் பார்க்கலாம். டி பிளாக் எப்படி வந்துச்சுன்ட்டு பார்க்கலாம். டி பிளாக் எலிமெண்ட்ஸை பார்க்க போறோம். டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ ஸ்காண்டியம் எடுத்துக்கிறேன். ஸ்காண்டியம் கட்டாமி நம்பர் 21. இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4sல தான் எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். 4s ஃபில் ஆன பின்னாடி தான் 3dக்கு எலக்ட்ரான்ஸ் போகும். ஓகே, இப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த 1s2ல இருந்து 3p6 இருக்கு. எப்படி இருக்குன்னா ஆர்கான் கான்ஃபிகரேஷனா இருக்குது. அது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகாது. அடுத்து இந்த 4s2 3d1ல எப்படி எழுதணும்னா 3d1 4s2 எழுதணுமே தவிர 4s2 3d1 எழுதக்கூடாது. யாருக்கு? ஸ்காண்டியம்க்கு. ஏன் 3d1 4s2 எழுதணும்? இப்போ எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குது? 1sக்கு கம்மியா இருக்குது 2s விட, 2sக்கு கம்மியா இருக்குது 2p விட, 2pக்கு கம்மியா இருக்குது 3s விட, 3sக்கு கம்மியா இருக்குது 3p விட,
3p எனர்ஜி யாரை விட கம்மியா இருக்குது? 4s விட கம்மியா இருக்குது. 4s எனர்ஜி 3d விட கம்மியா இருக்குது. சரி, அப்போ எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணோம்? ஆப்பா பிரின்சிபல் பிரகாரம் எனர்ஜி ஆர்டர் எப்படி இருக்கணும்? இன்க்ரீசிங் ஆர்டர் ஆஃப் எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டால்ஸ்ல எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்ணும். அப்படின்னா 3pக்கு அடுத்து 4sக்கு தான் எலக்ட்ரான்ஸ் போகணும். 4s ஃபில் ஆன பின்னாடி தான் 3dக்கு போகணும். சரி, அப்படிதான் எலக்ட்ரான்ஸை இங்க ஃபில் பண்ணிக்கும். 4s ஃபில் பண்ணிட்டு தான் 3dக்கு போயிருக்கும். ஆனா ஒன்ஸ் 3dக்கு எலக்ட்ரான் என்ட்ரான உடனே எனர்ஜி எலக்ட்ரானுடைய 3d வந்து எனர்ஜி ஆஃப் 3d வந்து கம்மி ஆயிடும் 4s விட. அதனால தான் 3d1 4s2 எழுதுறோம். ஓகேங்களா? சரி, எலக்ட்ரான்ஸை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி 4sக்கு எனர்ஜி கம்மி, 3dக்கு எனர்ஜி அதிகம். ஒன்ஸ் எலக்ட்ரான் 3dக்குள்ள போன உடனே 3d எனர்ஜி என்ன ஆகுதுன்னா குறைஞ்சது 4s விட. அதனால எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும்னா 3d1 4s2 தான் எழுதணும். 4s2 3d1 எழுதக்கூடாது. சரி, அப்போ ஸ்காண்டியத்துக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு கேட்டாக்கா ஆர்கான் 3d1 4s2 சொல்லலாம். சரி, இப்போ ஸ்காண்டியம் டி பிளாக்னு சொல்றதா இல்ல எஸ் பிளாக்னு சொல்றதா? பாத்தீங்கன்னாக்கா லாஸ்ட் எலக்ட்ரான் டி ஆர்பிட்டால் போறதுனால இது என்னன்னு சொல்றோம்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல வேலன்சி ஷெல் பாத்தீங்கன்னாக்கா 3d1 4s2, அவுட்டர் மோஸ்ட் ஷெல் பாத்தீங்கன்னாக்கா 4s2. இப்போ இங்க வேலன்சி ஷெல்